ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ கோமாதா போற்றி. ஓம் ஸ்ரீ 11 சித்தர்கள் போற்றி. இறையருளும் அமைதியும் நிறைந்த இந்த தருணத்திற்கு உங்களை வரவேற்கிறேங்க. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் மாணிக்க விநாயகர், தாயுமானவர் மற்றும் உச்சி பிள்ளையார் கோயிலெலாம் இருக்குங்க. இந்த கோயில் 3 பில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகளாலான ஒரு பிரம்மாண்டமான தலமுங்க. இந்த கோட்டையோட உயரம் பார்த்தீங்கன்னா 273 அடி உயரம் இருக்குது. இல்லை 437 படிக்கட்டுகள் இருக்குங்க. இந்த மலையோட அடிவாரத்தில் மாணிக்க விநாயகருக்குன்னு கோயில் இருக்குங்க. மலையோட பாதியில் சிவனுக்காக தாயுமானவர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மலையோட உச்சியில் உச்சி பிள்ளையார் கோவில் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மலைக்கோட்டை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவிலும் கூட. இது கர்நாடக போரில் போது ஆங்கிலேயருக்கு ஒரு முக்கிய இராணுவ தலமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாயுமானவர் சந்நிதியோட தல வரலாறு பார்க்க போகிறாங்க. காவிரியோட தென்கரையில் ரத்னாவதி அப்படிங்கிற சிவபக்தை வசிச்சுட்டு வராங்க. அவர் பிரசவ காலத்தில் இருந்தபோது அவருக்கு உதவி செய்ய அவங்களோட தாயார் வடகரையிலேருந்து கிளம்புறாங்க. அப்போது காவிரியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதால ரத்னாவதியோட தாயாரால் ஆற்றை கடந்து வர முடியலங்க. பிரசவ வலி எடுத்த நிலையில் ரத்னாவதி சிவபெருமானை நோக்கி வேண்டுறாங்க. பக்தியோட குறையை தீர்க்கறதுக்கு சிவபெருமான் ரத்னாவதியின் தாயார் உருவத்தில் அவருக்கு சுகப்பிரசவம் பார்க்குறாங்க. வெள்ளம் வடிந்து உண்மையான தாயார் வந்தபோது அவங்களுக்கு உதவியது இறைவன் அப்படிங்கிறத அனைவரும் உணர்றாங்க. தாயாக மாறி பக்திக்கு உதவி செய்ய வந்ததுனால இவர் தாயுமானவர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கோயில் மூலவர் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறாங்க. செவ்வந்திநாதர், அம்மன் மட்டுவார் குழலி. திருஞான சம்பந்தர், அப்பர் ஆகியோருங்களால் தேவாரம் பாடப்பட்ட பாடல் பெற்ற தலமும் கூடங்க. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவில் 5ஆம் நாளில் இறைவன் தாயாக பிரசவம் பார்த்த நிகழ்வு செட்டிப்பெண் மருத்துவம் அப்படின்ற பேரில் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கும் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் வேண்டி இங்கே வாழைத்தார்களை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. கோயில் நட திறக்கும் நேரங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலையில் 4 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும். தினமுமே இங்கே 6 கால பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. உஷத்கால பூஜை காலை 6லேருந்து 6:30 மணி வரைக்கும் நடைபெறுது. காலசந்தி பூஜை காலை 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. உச்சிக்கால பூஜை பார்த்தீங்கன்னா காலைல 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. சாயரட்சை பூஜை மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. 2ஆம் கால பூஜை மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. அர்த்தஜாம பூஜை இரவு 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. ஆண்டு முழுவதுமே பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறதுங்க. சித்திரை பிரம்மோற்சவம் ஏப்ரல் டு மே மாதத்தில் இது 15 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழாங்க. இதில் 5ஆம் நாள் நடைபெறக்கூடிய செட்டிப்பெண் மருத்துவம் இறைவன் தாயாக பிரசவம் பார்த்த நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. 9ஆம் நாள் நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரபலங்க. பங்குனி தெப்ப திருவிழா மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறுது. மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள தெப்பக்குளத்தில் இது ஒரு 10 நாள் சிறப்பாக நடைபெறக்கூடிய விழாங்க. அடுத்து கார்த்திகை தீபம். மலை உச்சியில் பிரம்மாண்டமான தீபம் ஏற்றப்படும். இந்த நிகழ்வை காண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஆடிப்பூரம் அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் 11 நாள் திருவிழாங்க. மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் பிப்ரவரி டு மார்ச் மாதத்தில் இரவு முழுவதும் 4 கால பூஜைகளோட வெகு விமர்சையாக கொண்டாடப்படுங்க. இதில் சிறப்பு வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை பிரதோஷ நாட்களில் நந்திதேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலம் வருவாங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் மட்டுவார் குழலுக்கு விசேஷ அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் செய்யப்படுங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலோட வரலாறு எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாங்க.
ராவணனுடன் நடந்த போரில் வெற்றி பெற்று அயோத்தியா திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுங்க. அதில் விபீஷணனும் கலந்துக்கிட்டாரு. போரில் தனக்கு உதவியதுக்காக ராமர் விபீஷணனுக்கு ரங்கநாதர் சிலையை ஒன்று பரிசளிக்கிறாரு. விபீஷணன் ராமருக்கு உதவி செய்திருந்தாலும் அவர் அசுரன் அப்படிங்கிறதுக்காக அந்த சிலையை அவர் கொண்டு செல்றதுல தேவர்களுக்கு விருப்பம் இல்லைங்க. அதை தடுக்கணும்னு விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவரோட வேண்டுதலை விநாயகரும் ஏற்கிறாரு. விபீஷணன் இலங்கைக்கு திருச்சி வழியாக செல்லும்போது அங்கு ஓடும் காவிரி ஆற்றில் குளிக்க விரும்புகிறாரு. ஆனால் ரெங்கநாதர் சிலையை ஒரு முறை தரையில் வச்சுட்டா அதை அங்கிருந்து நகர்த்த முடியாது அப்படிங்கிற காரணத்தினால செய்வதறியாமல் திகச்சு நிற்கிறாரு. அப்போ அங்கே வந்த ஒரு சிறுவன்கிட்ட அந்த சிலையை கொடுத்து நான் குளிச்சுட்டு வரும் வரையில் அதை தாங்கி பிடிச்சு கொள்ளுமாறு வேண்டிட்டு குளிக்க சென்று விடுகிறார். சிறுவன் வேடத்தில் இருந்த அந்த விநாயகர் ரங்கநாதர் சிலையை தரையில் வச்சிடுறாரு. இதை கண்ட விபீஷணன் கோபம் கொண்டு அந்த சிறுவனை துரத்தி மலை உச்சியில் பிடித்து கோபத்தில் அவனை தலையில் கொட்டிடுறாரு. அப்போ அந்த விநாயகர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பின்பு அந்த இடத்திலேயே உச்சி பிள்ளையார் கோயில் எழுப்பப்படுதுங்க. இந்த கதைக்கு ஏற்றபடியே இங்குள்ள விநாயகர் சிலையில் தலையில் ஒரு வீக்கம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சிவபெருமான் மற்றும் உச்சி பிள்ளையாரோட அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கட்டுங்க. ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீ கணேசாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.